வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில காந்தாரா திரைப்படத்தின் இயக்குனர் அவர்கள் சங்கிகளை சங்கிலியே மிதிச்சு வச்சு செஞ்ச ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, காந்தாரா படம் பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் இனிமேலு மாமிசம் சாப்பிடாம வந்து பார்க்கணும் அப்படின்னு சங்கி பயலுக போலியா ஒன்ன ரிலீஸ் பண்றான். போலியா ஒரு கார்டை ரிலீஸ் பண்ணி காந்தாரா பட டீம் பேரை போட்டு ரிலீஸ் பண்ணி பரபரப்பா உருவாக்குறான். அதுக்கு பதில் சொல்லும் போதுதான் சங்கில விதிச்சிருக்கிறாரு அந்த படத்தினுடைய இயக்குனர். பொதுவாகவே சங்கிகள் யாருங்க? நேர்மை இருக்காது, அறம் இருக்காது, அரசியல் தெளிவு இருக்காது, சித்தாந்த புரிதல் இருக்காது, அப்புறம் பாக்குற இடத்துல நீட்டி கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டமா இருக்கும், கலவரத்தை தூண்டி பொய்ய பரப்பி ஆட்சிக்கு வர ஒரு கூட்டம். இந்த 10 பொருத்தமும் பக்காவா பொருந்துச்சுன்னா அவன் சங்கி பயலா இருக்கேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப இந்த சங்கி பையன் தான் உள்ளடி வேலையை பார்த்து விட்டுருக்கானுங்க. பொதுவாகவே உள்ளடி வேலை பார்ப்பது சங்கிகளுக்கு கை வந்த கலை. அதுல அவங்க கை தேர்ந்தவர்கள். 25 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் அடிச்சு விடுறானுங்க பாரு, பொய்யும் புரட்டும் வேற லெவல்ல இருக்கும். அது குறிப்பா மாட்டுக்கறி, மாட்டு மாமிசம், உணவு அப்படின்றதுல கொஞ்சம் தூக்கலா அடாவடித்தனம் பண்றவங்க தான் சங்கி பயல்க. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. கேரளாவுக்கு வடக்க இருந்து ஒரு ரீஜனல் மேனேஜர், மண்டல அதிகாரி, கனரா பேங்க்கு பெரிய போஸ்டிங், அவரு வர்றாரு கொச்சிக்கு. அவரு வடக்கத்திக்காரரு. இங்க கேரளாவுல ஒரு பொது உணவு என்ன அப்படின்னா மாட்டுக்கறி. இந்த பீஃப் தான் அவங்களுடைய பொது உணவு. எல்லா சாதி சமயக்காரங்களும் சாப்பிடுவாங்க. அங்க சங்கிகளும் பீஃப் சாப்பிடும். அப்ப கேரளாவுல போய் மாட்டுக்கறி கீட்டுக்கறினா பல்ல தட்டிடுவாங்க. ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டுக்கறியை ஒழிப்போம், நீக்குவோம், என்னென்னமோ உருட்டுனா. அன்னைக்கு அவங்க என்ன தெரியுமா போராட்டம் பண்ணாங்க? திராவிட நாடு கோரிக்கையை வைத்து போராட போறோம்னு அறிவிச்சாங்க. சங்கிய மிரண்டு போனானுங்க, இப்படி பொத்திட்டு கிளம்பிட்டானுங்க. சரியா? இதெல்லாம் தெரியாத ஒரு வடநாட்டு சங்கி கனரா பேங்க்கு ரீஜனல் மேனேஜரா வந்திருக்காப்ல. வந்தவர் இப்படி உட்காந்தானே வேலை பார்க்கணும். அங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை பார்த்து, இங்க மீட்டிங்ஸ் எதுவும் நடந்தாலும் இனிமேல் மாட்டுக்கறி அலவுடு கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. இது வைரல் ஆகுது. மாட்டுக்கறி அலவுடு கிடையாதுன்னு இது வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் பேங்க் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, பெஃபின்னு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பேங்க் எம்ப்ளாயிஸ் யூனியன், அது அந்த யூனியன்ல இருக்கிற தோழர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு போய் உக்காந்துட்டாங்க. ரீஜனல் மேனேஜரை போட்டு துவைச்சு அங்க விழாவே நடத்திவிட்டாங்க. நல்ல பரோட்டா, பன் பரோட்டாவும் பீஃப் சுக்காவும் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் அதோட வாயை பொத்திக்கிட்டு ஓடினவர் தான். சம்பவம் ஆகி போச்சு கேரளாவில். ஸோ இங்கே வந்தெல்லாம் நான் என்ன சாப்பிடணும், என் தட்டில் எது இருக்கணும், என் தட்டில் எது இருக்கக்கூடாதுன்ற தீர்மானிக்கிற உரிமை எவனுக்கும் கிடையாது. அது ஒரு தனி மனிதனுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், விருப்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை இப்படியே தூக்கிட்டு வந்தீங்கன்னா, இப்ப 10 நாளைக்கு நவராத்திரி நடக்க போகுது. 9 நாள் நடக்கும், 10 நாள் லீவு. இந்த 9 நாள் நவராத்திரி இருக்குல்ல, இந்த நவராத்திரி அப்ப மாமிசம் சாப்பிட்டா இந்துக்களினுடைய உணர்வு புண்பட்டுருமா. அதனால மாமிசம் விற்க தடை 10 நாள். இந்த சங்கி பயல்கள் ஆள்ற வட இந்தியாவில பூரா மாமிசம் விற்கிறதுக்கு தடை. என்னங்கடா அந்த 10 நாள் அந்த சின்ன சின்ன மீன் வச்சு ரோட்ல விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஒரு சின்ன கறிக்கடை, ஒரு கோழிக்கடையை வச்சு அதை வறுத்து கிறுத்து விற்கிற கடையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஒரு சிக்கன் கடை ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறவங்க கடை என்ன ஆகும்? ஒரு கடையோடைய வருமானம் 10 நாள் போச்சுன்னா அந்த குடும்பம் 1 மாசம் திண்டாடி போகாதா? இல்ல நான் இன்னொரு கேள்வியே கேட்கிறேன். கறி சாப்பிடறவெல்லாம் இந்துக்கள் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டோம்னா இது பாப்பாங்களுடைய மதம், இந்து மதம் அப்படின்னு அறிவிச்சுட்டு போ. 10 நாள் உன்னால கடை அடைக்க முடியும்னா நாங்க கறி சாப்பிடறவங்க, நாங்க இந்துக்களா, எங்க சர்டிபிகேட்ல இருக்கு, நாங்க கறி சாப்பிடறவங்க. கறி சாப்பிடறவங்க இந்து கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணு. நாங்க இனி உங்களை மதத்துல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லு. அப்படி 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க வடக்க. இதெல்லாம் பெரிய கொடுமைன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவன் யார் என்ன சாப்பிடணும் தீர்மானிக்கிறதுல சங்கி பயலுக்கு உயிரை விட்டுக்கிட்டு வேலை பார்ப்பானுங்க. இந்த வேலையத்தான் ஏதோ ஒரு சங்கி பையன் இந்த காந்தாராவை வச்சு வேலை பார்த்திருக்கான். காந்தாரா டைரக்டருடைய படத்தை ஒரு பக்கம் போட்டு, இன்னொரு பக்கம் காந்தாரா படம் பார்க்க வர்றவன் ஸ்மோக் பண்ணக்கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, பீஃப் எல்லாம் சாப்பிடக்கூடாது, வந்துடணும், அப்படி சும்மா சுத்தபத்தமா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கிளப்பியிருக்கானுங்க. இது பேர் அதிர்ச்சியை உண்டாக்குது இந்த காந்தாரா படக்குழுக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி வெளியிடுறாங்க அந்த படத்தை. அதுக்கான ப்ரமோஷனுக்காக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் பெண் எந்திரிச்சு கேக்குறாங்க,
என்ன சார் இப்படி ஒரு போலி கார்டு வந்துச்சு, உங்க பேரை சொல்லிதான் அந்த போலி கார்டு வந்துச்சு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் போலி கார்டுன்னு சொல்லிட்டீங்களே. இல்ல அந்த சாப்பிடக்கூடாது, மது மாமிசம் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு வருதுல, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு ரிஷப் ஷெட்டி. அவர் தான் டைரக்டர், அவராதான் அந்த படத்துல நடிக்கவும் செய்யறாரு. சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு. உணவு தனிப்பட்ட தேர்வுங்க, உணவு தனிப்பட்ட தேர்வு. இந்த தனிப்பட்ட தேர்வுக்கும் விருப்பங்களுக்கும் நம்ம யாரும் ஆர்டர் போட முடியாது. நம்ம எல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது, ஆர்டர் போட்டுட்டு இருக்க முடியாது யார் என்ன சாப்பிடணும். அது தனிப்பட்டவர்களுடைய தேர்வு உரிமை. புகைப்பிடிக்கிறது, மது அருந்துவது தவிர்ப்பது நல்லது. ஆனா இதை எல்லாத்தையும் நம்ம எப்படி இன்னொருத்த சொல்ல முடியும்? நேர்மையான பதிலுங்க. இதை எப்படி நான் ஒருத்தண்ட போய் சொல்ல முடியும்? அது அவங்க தனிப்பட்ட தேர்வு. சரி பண்ணிக்கிறதும் நல்லாம போறதும் அவங்க தனிப்பட்ட உரிமை சம்பந்தப்பட்டது. இதை எப்படி நாங்க சொல்ல முடியும்? முதல்ல இந்த கார்டுக்கும் எங்களுக்குமே தொடர்பு இல்லைங்க. இந்த கார்டை நாங்களே போடல. நாங்க எந்த தனி மனித உரிமையிலும் தலையிடுற அளவுக்கு சமூக நீதி அற்றவர்கள் இல்லைன்னு இருக்காரு. நாங்க தனி மனிதனுடைய உரிமையில தலையிடுற அளவுக்கு சமூக நீதி தெரியாதவங்க இல்ல, சமூக நீதி அற்றவர்கள் இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. தனிப்பட்ட விருப்பங்களுக்கு யாரும் விதிமுறைகளை உருவாக்க முடியாது. நீங்க தனிப்பட்ட விருப்பங்களுக்கு விதிமுறைகளை போதிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க, அது உள்ள உங்க வேலை, உன் ஜோலிய பாரு அப்படின்னு போட்டு ஒட்டச்சு முடிச்சு விட்டுருக்காருங்க. அதுல கூடுதலா ஒண்ணு சொல்லியிருக்காருங்க, படம் பிரபலமா இருக்கு, இந்த படத்தினுடைய பிரபலத்தை பயன்படுத்தி தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கான வேலையில இறங்கியிருக்கு ஒரு கூட்டம் அப்படின்றதா இந்த கார்டுல இருந்து நமக்கு புரியுது. உண்மையை தேடி ரசனையை பகிர்ந்துக்கங்க அப்படின்னு ஒரு அட்வைஸும் பண்ணியிருக்காரு. சங்கிகளுக்கு செருப்படிதான். டேய் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? நான் அதை சொல்ல முடியாது. இது தனிப்பட்ட உரிமை. இன்னொன்னு, இப்படி தனிப்பட்ட மனிதர்களுடைய உரிமைக்கு விதியெல்லாம் விதிக்க நமக்கு ரைட்ஸ் கிடையாது. இது சமூக நீதிக்கு எதிரானதும் கூட. அதனால நல்லதை தேடி ரசனையானதை பதிவிடுங்க, இப்படி அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு ரிஷப் ஷெட்டி. சங்கிகளுக்கு அடி வாங்கி அசிங்கப்படுறது புதுசா?